கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சிறு ஜெபத்தை செய்து நிகழ்ச்சியுள்ளாக கடந்து செல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, சோதர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை குறித்து சாட்சி சொன்ன ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடாக இணையாக இந்த உலகத்துல நாங்கள் எதையுமே பார்க்கவில்லை, பார்க்கவும் முடியாது ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஒன்றே மெய்யானது தேவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரே, எங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம் தேவநாம மகிமைக்காக இப்பொழுது இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் என்ற பாடலை, வெர்பன்சாய பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் இப்போது ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நாம் நமக்காய் இயேசு யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே உள்ளாம். சாத்தான் நம் காலின் கீழே உள்ளார் என்று சாத்தான் நம் காலின் கீழ். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிகமாய் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை துதிங்கள், ஏனென்றால் அவர் நல்லவர். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடும் பொழுது அவர் அங்கே தமது பிரசன்னத்தினாலே நிரப்பி ஹalleluya நமக்கு பலன் தருகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் சுமக்கின்றீ. நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே, காண்பவரே காப்பவரே. நன்றி நன்றி. இருப்பவரே இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி நன்றி நன்றி நன்றி. இன்னொரு அழகான பாடல் பாருங்களேன். ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா பாடல் தான். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எவ்வளோ அருமையான வரிகள். உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்காரு அப்படின்னு அந்த விசுவாசம் வரும்பொழுது தான் நமக்கு சந்தோஷமே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கவலை கண்ணீர் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது. எல்லாம் பயம் எல்லாமே போயிட்டு நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா
ஒரு பேரானந்த மகிழ்ச்சி. அதாவது எப்படி சொல்றது, எல்லாவற்றையும் அடைந்து தீர்ந்தது போல ஒரு சந்தோஷத்தை நமக்கு கர்த்தர் தருகிறார். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று. இன்னைக்கு சிந்தையில, இருதயத்துல, சரீரத்துல பலவீனப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்குள்ளாக நீ மகிழ்ந்திரு, என துதிச்சு பாடி என் வேதத்தை வாசித்து அதை தியானி, என் பாதத்திலே அமர்ந்து விண்ணப்பம் செய், என்னோடு பேசு. அப்போ உங்களுக்கு தெய்வீக சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பாடலாமா? இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையை தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையை தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா நின்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யாகவே இந்த பாடல்லாம் பாருங்களேன், இந்த வார்த்தைகள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதை பாடும் பொழுது, இல்லையா? அப்ப இந்த பாடல்கள்லாம் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னால அவர் எழுதியிருக்கார் பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் கர்த்தருக்கு உள்ளாக இருந்திருக்கு, கர்த்தருக்குள்ளாக எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியா அவர் வாழ்ந்திருக்கார் பாருங்க. அதுதான் நமக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்களேன், அதாவது இது என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார்.
என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கே, இதுக்கு என்னதான் முடிவு, இதுல ஏதாவது மாற்றம் நடக்குமா, இப்படியே தான் காலம் முழுசா என் லைஃப் போயிடுமா அப்படின்னு உங்க வாழ்க்கையை இப்போ இருக்கிற உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பை குறித்து நிறைய பேர் கவலையோடையும் பாரத்தோடையும் தேவ சமூகத்துல அமர்ந்து கொண்டு இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உங்களோட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹalleluya. அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தை மனுஷர் பேசுற வார்த்தை அல்ல. இது தேவனிடத்திலிருந்து கலக்கத்தோடும் வருத்தத்தோடும் பாரத்தோடும் ஒரு முடிவில்லாத ஒரு போராட்டத்தோடு கடந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக இந்த வார்த்தை கர்த்தர் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவார்களாக. ஹalleluya, ஹalleluya. இதுல எப்பவுமே நான் சொல்றேன் இல்லையா, முன்னாடி இருக்க வசனம் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். எப்பவுமே வாக்கு தத்தம் என்றாலே நம்ம அப்படிதான் வாசிக்கணும். 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6வது வசனம் பாருங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லுகிறார். அதாவது நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துறார். நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அப்ப நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பனரா இருக்காரு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி, ஒரு மல்டி மில்லேனியருடைய பிள்ளை ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டா அது கிடைக்காம போகுமா? அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அவன் விரும்புகிற எல்லாவற்றையும் அந்த பிள்ளையோட தகப்பனால கட்டாயமா அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அவன் இந்த சந்தோஷத்தை நான் அடைய முடியலன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா யாரு? பயங்கரமான கோடீஸ்வரன். அதுபோல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்று சொல்லப்படும் பொழுது நம்ம விரும்புகிற எல்லாவற்றையும் நமக்கு அவர் தர முடியும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் இந்த பாட்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள்ளாக நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளை எப்படி சந்தோஷமா ஜாலியா கார் எடுத்துட்டு சுத்திட்டு ஹாப்பியா இருப்பான் இல்லையா? நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அது போலதான் நாம தேவனுடைய பிள்ளைகள். அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். அப்போ அவருடைய பிள்ளைங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு புலம்பிக்கிட்டு எரிச்சல் பட்டுட்டு அழுதுகிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு இதெல்லாம் தவிர்த்து விட்டு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சொன்னவர் மனிதன் அல்ல, வாக்கு மாறாத தேவன். வார்த்தையினாலே சொன்ன எல்லாவற்றையும் கரத்தினாலே நிச்சயமாக நிறைவேற்றியே தீருகிறவர். நம்மளை விட அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? எல்லா பழைய கவலைகளையும் இந்த நிமிஷத்தோட, இந்த நிகழ்ச்சியை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே, ஆண்டவரே இது எல்லாவற்றையும் என் சிந்தையை விட்டு என் இருதயத்தை விட்டு நான் நீக்கி போடுகிறேன், தூசியை உதறி விட்டு எழுந்துருன்னு சொல்றாரு இல்லையா? அது போல இதெல்லாம் ஒரு குப்பை தூசின்னு சொல்லி உதறிட்டு நீங்க எழுந்து அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருங்க. அப்பா எப்பவுமே பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத தான் பார்க்க விரும்புவார். எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சியா இருக்கிறத ஒரு பேரண்ட்டும் விரும்ப மாட்டாங்க.
என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே சும்மா நைய நைய நையன்ற பிள்ளைங்கள பேரண்ட்ஸ்க்கு பிடிக்குமா? அதாவது என்னதான் பிள்ளைங்க பிடிக்கும்னாலும் அந்த பிள்ளைய பார்க்கும்போது ஒரு டென்ஷன் உண்டாகும். ஆண்டவர் நம்ம மேல மிகுந்த இரக்கமும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவனாய் இருக்கிறார். நம் பாவிகளாய் இருக்கையிலேயே அவர் நேசிக்கிறாருன்னா, நம்ம பரிசுத்தமானோம்னா அவர் நம்மளை எவ்வளோ நேசிப்பார் இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசியுங்கள், நிச்சயமாக உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றப் போகிறார். நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இந்த கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆமேன் கர்த்தாவே. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று நீ சொன்னபடியே கர்த்தாவே, எல்லா பழைய காரியங்களும் எங்களை விட்டு எடுத்து போட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் புதிதாய் மாற்றி விட்டீர் என்று முழு நிச்சயமாய் விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.